நாட்டில் பதிவாகும் டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 62ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் இதுவரை பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 84,724ஆக உயர்ந்துள்ளதாக அப்பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி ஜூலை மாதத்தில் நேற்று வரை பதிவாகியுள்ள நோயாளிகளின் எண்ணிக்கை 29,350 ஆகும். இவ்வாண்டின் இதுவரை கம்பகா மாவட்டத்தில் 17,971 நோயாளிகளும், கொழும்பு மாவட்டத்தில் 16,814 நோயாளிகளும், கண்டி மாவட்டத்தில் 5,873 நோயாளிகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 44,829 ஆகும். தென் மாகாணத்தில் 12,738 நோயாளிகளும், மத்திய மாகாணத்தில் 7,370 நோயாளிகளும் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. ஒரு நாட்டை கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் வெறும் பௌதீக அபிவிருத்தி மாத்திரம் போதாது என்றும், அந்த அபிவிருத்தியானது நாட்டின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியங்களுடன் இயல்பாக பிணைந்திருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பெறுமதிகளுடன் ஆழமான தொடர்பில்லாமல் ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்ட ஜனாதிபதி, உலகின் பெரும்பாலான நாடுகள் தமது கலாச்சார அடித்தளத்தின் மீதே வளர்ச்சி அடைந்துள்ளன என்பதையும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் கட்டியெழுப்பும் விடயத்தில் இந்த கலாச்சார அடித்தளம் மிக முக்கியமானது என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சுக்கு 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். புத்த சாசன, சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் கீழ் செயற்படும் புத்தசாசன மற்றும் சமய அலுவல்கள் பிரிவு, கலாச்சார அலுவல்கள் பிரிவு மற்றும் தேசிய மரபுரிமைகள் பிரிவு ஆகிய பிரதான 3 பிரிவுகளுக்காக 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 9,535.45 மில்லியன் ரூபாய் மீண்டெழும் செலவுகள் மற்றும் 5,401.40 மில்லியன் ரூபாய் மூலதன செலவுகளின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்களின் இதுவரை கால முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் அரசாங்கத்தின் மொத்த வருமானம் மற்றும் மானியங்கள் 27% அதிகரித்து 2.956 டிரில்லியன் ரூபாவாக உயர்ந்துள்ளதுடன், இக்காலப்பகுதியில் வரவு செலவு திட்ட பற்றாக்குறைக்கு பதிலாக 9.5 பில்லியன் ரூபாய் உபரி பதிவாகியுள்ளதாக நிதியமைச்சின் அரச நிதி கொள்கை திணைக்களம் வெளியிட்டுள்ள 2026 ஜனவரி தொடக்கம் ஜூன் வரையான அரச நிதி ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் 405.6 பில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை பதிவாகியிருந்த நிலையில், இம்முறை உபரி பதிவாவதற்கு அரசாங்க வருமானம் 27% அதிகரித்தமையும் அரசாங்க செலவீனங்கள் சீரமைக்கப்பட்டமையுமே பிரதான காரணங்களாகும் என அவ்வறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. 2026இன் முதல் 6 மாதங்களில் அரசாங்கத்தின் மொத்த வரி வருமானம் 2,710.6 பில்லியன் ரூபாய் வரை, அதாவது 2.71 டிரில்லியன் ரூபாய் வரை உயர்ந்துள்ளதுடன், இது முந்தைய ஆண்டின் இதே காலப்பகுதியின் ஒப்பிடுகையில் 25.9% வளர்ச்சியாகும். வருடாந்த வரி வருமானம் இலக்கு 4.91 டிரில்லியன் ரூபாவாகும் என்பதுடன், முதல் 6 மாதங்களில் அதில் 55.2% அரசாங்கம் எட்டியுள்ளது. வரி வருமானத்தில் அதிக பங்களிப்பை இலங்கை சுங்கம் வழங்கியுள்ளதுடன், அவ்வமைப்பினால் 1,290 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இது மொத்த வரி வருமானத்தில் 48% ஆகும். இரண்டாவது அதிகபட்ச பங்களிப்பு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திடமிருந்து கிடைத்துள்ளதுடன், அதன் மூலம் 1,248 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இது மொத்த வரி வருமானத்தில் 46% ஆகும். மதுவரி திணைக்களம் 138 பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டியுள்ளதுடன், ஏனைய வருமான வழிகளிலிருந்து 35 பில்லியன் ரூபாய் திரட்டப்பட்டுள்ளது. சுங்க வருமானத்தில் பிரதான வருமான மூலமாக இறக்குமதி மீதான பெறுமதி சேர்க்கப்பட்ட வேட் வரி அமைந்திருந்ததுடன், அதன் மூலம் 443.7 பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது. இது 2025ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியில் பதிவான 354 பில்லியன் ரூபாவுடன் ஒப்பிடுகையில் 25% வளர்ச்சியாகும். மோட்டார் வாகனங்கள் மீது விதிக்கப்பட்ட வரியிலிருந்து கிடைத்த வருமானம் கணிசமாக உயர்ந்துள்ளதுடன், அது 129.1 பில்லியன் ரூபாவில் இருந்து 266.4 பில்லியன் ரூபாய் வரை, அதாவது 106.5% வளர்ச்சி அடைந்துள்ளது. சுங்கத்தினால் திரட்டப்படும் மொத்த வரி வருமானத்தில் 63% மோட்டார் வாகன இறக்குமதி மீதான வரியிலிருந்தே கிடைத்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ள தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டத்திற்கு அமைய நேற்று முன்தினம் மாத்திரம் 728 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு என்ற துணைப்பொருளின் கீழ் கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து நாடளாவிய ரீதியில் தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்று முன்தினம் புதன்கிழமை நாடு முழுவதும் சுமார் 730 சுற்றி வளைப்புக்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்த போலீசார் 728 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். மேற்படி நடவடிக்கைகளின் போது 427 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 1 கிலோ 110 கிராம் ஹெராயின், 757 கிராம் கஞ்சா மற்றும் 134 போதை மாத்திரைகள் ஆகியன அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டன. மேலும் கைதான ஒரு சந்தேக நபருக்கு எதிராக சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 4 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளது. மேலும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என அடையாளம் காணப்பட்ட 3 பேர் மறுவாழ்வு மத்திய நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. මේ මාස 9 තුළ හෙරොයින් කිලෝග්‍රෑම් 2253ක් සහ ග්‍රෑම් 834ක් පොලිස් බහරයට අරගෙන තියෙනවා. මිලියන 49584ක වටිනාකමින් යුත් හෙරොයින් ප්‍රමාණයක් ශ්‍රී ලංකා පොලිසිය මේ වනුවට අපි බහරයට අරගෙන තියෙනවා. මේ මාස 9 තුළ අයිස් කිලෝග්‍රෑම් 2640ක් ග්‍රෑම් 695ක් ශ්‍රී ලංකා පොලිස් බහරයට අරගෙන තිනවා. මෙහි සමස්ත වටිනාකම මිලියන 40251ක් හැටියට මූල්‍ය වටිනාකමක් සඳහන් වෙනවා. කොකේන් කිලෝග්‍රෑම් 293ක්, ඒ වගේම ග්‍රෑම් 732ක් මූල්‍ය වටිනාකම වශයෙන් මිලියන 10281ක්. මේ ඒකාබද්ධ මෙහෙයුම් වලින් මත්පැති ලක්ෂ 36කට ආසන්න ප්‍රමාණයක් පොලිස් බහරයට ගන්නට. වයස අවුරුදු 18ක් 21ක් අතර දරුවෝ 7866 දෙනෙක් අපිට අත්අඩංගුවට ගැනීමට සිද්ධ වෙලා තියෙනවා. ඒ වගේම වයස අවුරුදු 14ක් 18ක් අතර දුවා දරුවෝ 743 දෙනෙක් අපිට අත්අඩංගුවට ගැනීමට සිද්ධ වෙලා තියෙනවා. නිසා මේක ඉතාමත්ම කනගාටුදායක තත්ත්වයක්. අපි මේකට වහම තිතක් තැබිය යුතුයි. 2026 වසරේ මේ මාස කීපය තුළ අපිට මිලියන 772ක දේපල රජයේ සතු කර ගැනීම සඳහා අවශ්‍ය කටයුතු සූදානමින් කරලා තිනවා. යමෙකු අනීතික ලෙස නීති විරෝධී ලෙස සුළු කාලයක් තුළදී ඔබ පොහොසතෙකු වන්නට දරන උත්සාහයන් සඳහා කිසිදු ඉඩ ප්‍රස්තාවක් ලැබෙන්නේ නැති බව ඊටම අවධාරණයෙන් අපි සමාජයට මතක්. විශේෂයෙන් පොලිස්පතිතුමාගේ ඍජු මැදිහත් වීම සහ දායකත්වය මත අපිට හැකියාව ලැබිලා තියෙනවා. විදේශගත වී සිටින අධිකරණයේ මගහැර සිටින සැකකරුවන් මේ රටට ගෙන්වා ගන්නට ඉතාමත්ම සාධනීය ප්‍රතිඵල මේ වෙනට ලැබිලා තියෙනවා. විශේෂයෙන් 2024 2025 ඒ වගේම 2026 වසරවල මේ වන විට රතු නිවේදන අපි කියනවා රෙඩ් නෝටිසස් හරහා මේ රටට 35 දෙනෙකු අපි ගෙන්වා ගැනීමට හැකියාව අපිට ලැබිලා තියෙනවා. පොලිස්පතිතුමාගේ අන්‍යෝන්‍ය සෝදතාව, සම්බන්ධතාවය සහ විශ්වාසදායී බව මත විවිධ රටවල් සමග ඇති කරගත් එකඟතාවයන් මත මේ වන විට රතු නිවේදන නොමැති තවත් බරපතල අපරාධවලට අවශ්‍ය සැකකරුවන් 35 දෙනෙකු ලංකාවට ගෙන්වා ගැනීමට හැකියාව ලැබිලා තිනවා. ඉදිරි රතු නිවේදන නිකුත් කරන ලද 94 දෙනෙක් සඳහා අපි මේ වසර තුළ සහ ඉදිරි වසරයන්හි කඩිනමින් ක්‍රියාත්මක වීමට සූදානම් බවත් ජනතාවට අවධාරණය කරන්නට අවශ්‍යයි. மத்திய கிழக்கு மோதல் காரணமாக உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது. இந்த நிதியுதவி இலங்கையின் வர்த்தகம், முதலீடு மற்றும் கைத்தொழில் அபிவிருத்தியை இலக்காக கொண்ட கொள்கை கடன் திட்டத்தின் கீழ் வழங்கப்படவுள்ளது. அதில் 100 மில்லியன் அமெரிக்க டாலர் மத்திய கிழக்கு நெருக்கடியினால் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார அழுத்தத்தை குறைப்பதற்கான மேலதிக நிதியுதவியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. தொலைதூர மோதல் ஒன்றின் தாக்கம் காரணமாக ஒவ்வொரு குடும்பமும் மேலும் வறுமைக்குள் தள்ளப்படக்கூடாது என ஆசிய அபிவிருத்தி வங்கி தர்மகர்த்தா தலைவர் மசோடா காண்டா சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையில் வேலைவாய்ப்புகளை விரிவாக்குதல், புதிய முதலீடுகளை ஈர்த்தல் மற்றும் வர்த்தகத்தை ஊக்குவித்தல் என்பன இத்திட்டத்தின் பிரதான நோக்கங்களில் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் வர்த்தக அமைப்புகளை நவீனமயமாக்குதல், சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில்துறைகளின் போட்டித்தன்மையை உயர்த்துதல், பொருளாதார வலயங்களுக்கு முதலீடுகளை கொண்டு வருதல் மற்றும் ஏற்றுமதியை அதிகரித்தல் ஆகியவற்றுக்காக பல சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. இச்சீர்திருத்தங்கள் ஊடாக எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாரிய பொருளாதார அதிர்ச்சிகளுக்கு இலங்கை பொருளாதாரம் சிறப்பாக முகம் கொடுக்கும் திறன் வலுவடையும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது.
இதேவேளை மத்திய கிழக்கு மோதலின் பொருளாதார தாக்கங்களால் அதிகரித்து வரும் செலவீனங்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்வதற்காக இலங்கை மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளுக்கு ஒட்டுமொத்தமாக $450 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது. இதற்கமைய கம்போடியாவிற்கு $250 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இலங்கை ராணுவத்தின் புதிய தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் நிலாந்த பிரேமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். கண்டி வில்லியம் கோப்பல்லாவ மாவட்டத்தில் வீதி சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழிலாளி ஒருவர் மீது மண்மேடு சரிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவர் இன்று நண்பகல் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் ஏவாயட்ட முள்ளோய பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையாவார். இன்று நண்பகல் 11 மணியளவில் வில்லியம் கோப்பல்லாவ மாவட்டத்தில் உள்ள இடம் ஒன்றில் நிர்மாணப் பணிகளில் ஈடுபட்டிருந்த போது சுமார் 20 அடி உயரமுள்ள மண்மேடு எதிர்பாராத விதமாக இவர் மீது சரிந்து விழுந்ததில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தை தொடர்ந்து உடனடியாக செயற்பட்ட பிரதேசவாசிகளும் சக ஊழியர்களும் மண்ணுக்குள் சிக்கியிருந்த அவரை மீட்டு கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதித்த சமயத்திலும் அவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருந்ததாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிரதேச செயலாளர் மேற்கொண்டு வருகின்றார். நீர்கொழும்பு மினுவாங்கொட வீதியில் 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து கொள்கலன் லொரிக்கு தீ வைத்து சேதம் விளைவித்தமை தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 20, 25 மற்றும் 26 ஆகிய வயதுடைய நீர்கொழும்பு, தாகொன்ன மற்றும் கிம்புலாபிட்டிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களாவர். கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அத்துடன் அப்பகுதியில் கைவிடப்பட்டிருந்த மற்றொரு மோட்டார் சைக்கிளும் கண்டெடுக்கப்பட்டு போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர்கொழும்பு மினுவாங்கொட வீதியின் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டை இடைப்பட்ட பொலவலாட்ட பகுதியில் வீதியை கடக்க முற்பட்ட கொள்கலன் லொரியுடன் நீர்கொழும்பு நோக்கி அதிவேகமாக பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதியதில் 2 ஓட்டுநர்கள் உயிரிழந்தனர். இவ்விபத்தில் உயிரிழந்தவர்கள் 18 மற்றும் 20 வயதுடைய நீர்கொழும்பு தாகொன்ன பகுதியைச் சேர்ந்த இருவராவார். சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள சிசிடிவி காணொலிகள் உள்ளிட்ட தகவல்களின் அடிப்படையில் கொள்கலன் லொரிக்கு சேதம் விளைவித்ததில் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களையும் கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தரவிற்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு நிரந்தர நிதாய மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. போதுமான புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியமை தொடர்பாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஏமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையின் வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் குறித்த வழக்கிலிருந்து பிரதிவாதிகள் இருவரையும் விடுவித்து 3 அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் தீர்மானித்திருந்த நிலையில் அதற்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த மேன்முறையீடு தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கமைய இவ்வழக்கின் பிரதிவாதிகளின் சாட்சியங்களை மீண்டும் அழைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. විරාජ වීරසූරිය සහ තිලකරත්න බණ්ඩාරගෙන් සමන්විත ත්‍රිපුද්ගල මහාධිකරණ විනිසුරු මඩුල්ල ඉදිරියේදී මෙම නඩුව විභාගයට ගැනුණේ. පාස්කු එරුදින ත්‍රස්ත ප්‍රහාරයක් එල්ලවීමට නියමිත බවට බුද්ධි තොරතුරු ලැබී තිබියදීත් එය වළක්වා ගැනීමට කටයුතු නොකිරීම, රාජකාරිය පැහැර හැරීම සහ මිනිමැරීමට අනුබල දීමේ චෝදනාවලට වැරදිකරු කෙරුණු හිටපු පොලිස්පති පූජිත් ජයසුන්දරට මෙහිදී කොළඹ ත්‍රිපුද්ගල මහාධිකරණ විනිසුරු මඩුල්ලේ බහුතර විනිසුරුවන් විසින් මරණීය දණ්ඩනය නියම කළා. තීන්දුව ප්‍රකාශයට පත් කරමින් ප්‍රියන්ත ලියනගේ සහ තිලකරත්න බණ්ඩාර යන බහුතර විනිසුරුවරු තීන්දුව කළේ අදාළ චෝදනාවලට පූජිත් ජයසුන්දර වරදකරු වන බවයි. බහුතර විනිසුරුවන්ගේ තීන්දුව ප්‍රකාශයට පත් කළ ත්‍රිපුද්ගල විනිසුරු මඩුල්ලේ සභාපති විනිසුරු ප්‍රියන්ත ලියනගේ මෙලෙස ප්‍රකාශ කළා. පාස්කු ඉරිදින ත්‍රස්ත ප්‍රහාරයක් එල්ලවීමට නියමිත බවට කලින් බුද්ධි තොරතුරු ලැබී තිබියදීත් ඒ සම්බන්ධයෙන් කිසිදු පියවරක් නොගෙන රාජකාරී නොකර හැරීම හේතුවෙන් පුද්ගලින් 268 දෙනෙකු මරණයට පත්වී තවත් පුද්ගලින් 586 දෙනෙක් තුවාල ලබා තිබෙනවා. අදාළ කාලය තුල රටේ පොලිස්පතිවරයා වශයෙන් කටයුතු කළේ මේ විත්තිකරු පුරවැසියන් ආරක්ෂා කර ගැනීමේ සහ මහජන ආරක්ෂාව තහවුරු කිරීමේ වගකීම පැවරී තිබෙන්නේ ඔහු වෙත. නමුත් 2019 වසරේ අප්‍රේල් මාස 20 වනදා සවස රාජ්‍ය බුද්ධි සේවයේ අධ්‍යක්ෂ නිලන්ත ජයවර්ධන විසින් පාස්කු ඉරිදින කොළඹ හා තදාසන්න ප්‍රදේශවල පිහිටි කතෝලික දේවස්ථාන සංචාරක හෝටල් වලට මරාගෙන මරණ ප්‍රහාරයක් එල්ලවීමට නියමිත බවට බුද්ධි තොරතුරු මෙම විත්තිකරු වෙත ලබා දී තිබුණා. එහෙත් එම තත්ත්වය වළක්වා ගැනීමට ඔහු කිසිදු ක්‍රියාමාර්ගයක්
තීරණයක් ගෙන තිබුණේ නැහැ. අපරාධ වළක්වා ගැනීම සඳහා රාජ්‍ය විසින් පත් කළ නිලධාරියා වශයෙන් ඔහු Tamanගේ වගකීම පැහැර හැර තිබෙනවා. යනුමින් සඳහන් කළ බහුතර විනිසුරු මඩුල්ල විත්තිකරු සිදු කර තිබෙන වර්ධයේ ස්වභාවය සැලකිල්ලටගෙන ඔහුට මරණීය දණ්ඩනය නියම කරන බව සඳහන් කළා. සුළුතර තීන්දුව ප්‍රකාශයට පත් කළ විනිසුරු විරාජ වීරසූරිය විත්තිකරුට එරෙහිව පැමිණිල්ල විසින් එල්ල කර තිබෙන චෝදනා සාධාරණ සැකයෙන් ඔබට ඔප්පු වී නැති බවත් ඒ අනුව ඔහු නිදොස් කොට නිදහස් කරන බවත් නිවේදනය කළා. මේ අතර අදාළ සිද්ධිය සම්බන්ධයෙන් හිටපු ආරක්ෂක ලේකම් හේමසිරි ප්‍රනන්දුට එරෙහිව ඉදිරිපත් කර තිබෙන නඩුවේ තීන්දුව ප්‍රකාශයට පත් කිරීමට නියමිතව තිබෙනවා. මේ වන විටත් නඩු විභාගය පැවැත්වෙනවා. வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு மாமாங்கீஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆரம்பமாகி 12ஆம் தேதி தீர்த்தோற்சவத்துடன் நிறைவடைய உள்ள நிலையில் மட்டக்களப்பு மாநகர சபையால் நேற்றைய தினம் மாபெரும் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த மகோற்சவ காலத்தை ஒட்டி ஆலயத்திற்கு வருகை தரும் ஆயிரக்கணக்கான அடியார்களின் நலன் கருதியும் அவர்களது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் முகமாகவும் மட்டக்களப்பு மாநகர சபை பல்வேறு விசேட ஏற்பாடுகளை செய்து வருகிறது. இதன் கீழ் நேற்று மாநகர சபையின் உத்தியோகத்தர்கள் ஊழியர்களின் பங்கு பெற்றுதலுடன் மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதில் மாநகர சபையின் ஆணையாளர் என் தனஞ்சயன், மாநகர சபை உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சுவாமி தீர்த்தமாடுவதற்காக தீர்த்த குளத்திற்கு செல்லும் வீதி மிகவும் குறுகியதாக இருந்ததால் ஆலய நிர்வாகத்தினரின் வேண்டுகோளுக்கிணங்க அகலமாக்கி புனரமைக்கும் பணிகள் மாநகர சபையால் பொறுப்பேற்கப்பட்டு தற்போது அதன் இறுதிக்கட்ட பணிகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன. தற்போது டெங்கு நோயின் தீவிரம் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் எச்சரித்துள்ள நிலையில் ஆலய வளாகத்தில் அடியார்களுக்கு டெங்கு தொற்று ஏற்படாது தடுப்பதற்கான விசேட தூய்மைப்படுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மாமாங்கேஸ்வரரின் வருடாந்த மகோற்சவம் எதிர்வரும் 3ஆம் தேதி ஆரம்பமாகி 12ஆம் தேதி தீர்த்தோற்சவத்துடன் முடிவடைய இருக்கிறது. இந்த தீர்த்தோற்சவ காலத்தை ஒட்டி இங்கே வருகின்ற இந்த அடியார்கள் அவர்களின் நலன் கருதி அவர்களின் அடிப்படை தேவைகளை மாநகர சபை செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அந்த செயல் திட்டங்களை நாங்கள் செய்து வருகிறோம். ஏற்கனவே எமது மாமாங்கேஸ்வரர் இந்த ஆலயத்தின் நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க சுவாமி எழுந்தருளி தீர்த்தமாடுவதற்காக தீர்த்த குளத்தை செல்வதற்கான அந்த வீதி ஒடுக்கமாக இருப்பதன் காரணமாக அதை அகலமாக்கி தருமாறு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அந்த வகையிலே அந்த வீதியை நாங்கள் செப்பனிட்டு புனரமைத்து அதற்கான இறுதி கட்டத்துக்கு அந்த வீதி தற்பொழுது வந்து இருக்கிறது. அது மட்டுமல்லாது இங்கே தற்பொழுது நாட்டினிலே டெங்கு பரவுகின்ற தீவிரம் பெரும்பாலும் எல்லா மாவட்டங்களிலும் இருப்பதன் காரணமாக மட்டக்களப்பிலும் அதற்கான தொற்றுக்கள் இருப்பதாக எமது சுகாதார பிரிவினரின் அறிக்கைகள் எமக்கு கிடைத்திருக்கின்றன. அதற்கிணங்க எமது மாநகர சபையின் சுகாதார பிரிவினர் சுகாதார வைத்திய அதிகாரி அவர்களின் தொழில்நுட்ப ஆலோசனைக்கிணங்க மாநகர சபையின் உள்ள 20 வட்டாரங்களிலும் அந்த டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைக்கான வேலைகளை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். அதன் ஒரு அங்கமாகவும் இங்கே வருகின்ற இந்த அடியவர்களின் சுகாதார நலன் கருதியும் இந்த டெங்கு பரவாமல் இருப்பதற்காக இந்த டெங்கு பரவுகின்ற இந்த இடங்களை இனங்கண்டு இந்த மாமாங்கேஸ்வரர் ஆலய வளாகத்திலே இங்கே துப்புரவு செய்யும் பணிகளை இன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வீதி வளாகத்திலே இருக்கிற குப்பைகளை அகற்றுவதும் குழிகளாக இருக்கிற அந்த கிடங்குகளை மூடுவது உள்ளிட்ட சகல நடவடிக்கைகளையும் எமது மாநகர சபையின் சகல உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டு அந்த செயற்பாடுகளை செய்த வண்ணம் இருக்கின்றனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தம்மை கைது செய்து தடுத்து வைத்திருப்பதை எதிர்த்து தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் நேற்று தீர்மானித்துள்ளது. உயர்நீதிமன்றின் பணிப்புரைக்கமைய இந்த மனு மீதான விசாரணை 2027ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்கப்படவுள்ளது. இந்த மனு நேற்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை 3 பேர் கொண்ட நீதியரசர்கள் குழாம் பரிசீலித்தது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளரான சுகீஸ்வர பண்டாரவை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. நேற்றைய தினம் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
தெவினுவர விஷ்ணு தேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமை திலின மதுசங்கவுக்கு கஞ்சிப்பான இம்ரான் விடுத்த மிரட்டல் குரல் பதிவை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியது மலேசியாவில் கைதான அவரது சகா தனுஷ்க கௌசல்ய எனும் ரத்மலானே குடுசைமா என விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. மலேசியா மற்றும் இலங்கை போலீசார் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது அண்மையில் மலேசியாவில் வைத்து தனுஷ்க கௌசல்ய எனும் ரத்மலானே குடுசைமா கைது செய்யப்பட்டார். குறித்த சந்தேக நபர் பாதாள உலக குழு உறுப்பினர் என அறியப்படும் கஞ்சிப்பான இம்ரானின் நெருங்கிய சகா என தெரிய வந்துள்ளது. கொழும்பில் மிகவும் பழமையான ஒரு விழா என்றால் அது ஆடிவெல் விழா தான். 152வது வருடமாக இவ்வருடமும் ஆடிவெல் விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் செட்டியார் தெரு புதிய கதிரேசன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு 28ஆம் தேதி சென்ற இந்த வெள்ளி தேர் இப்பொழுது மீண்டும் பம்பலப்பிட்டியிலிருந்து புறப்பட்டு செட்டியார் தெரு புதிய கதிரேசன் கோயில் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. வரும் இடைவேளையில் இப்பொழுது காலிமுகத்தடியிலே உணவுக்காக ஒரு சிறிய நேரம் ஒதுக்கியிருக்கின்றோம். பக்தர்கள் உணவருந்தி கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் நாங்கள் எங்களுடைய தேர்பவனியை ஆரம்பிப்போம். மேலும் விவரங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தருவோம். செட்டியார் தெருவிலிருந்து மகேஷ்காந்த்.